எல்லாருக்கும் வணக்கம். 1990ல காத்மண்டுல பிறந்தவர் தான் பலேந்திர ஷா அப்படிங்கிறவர். இவரை பலேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பலேன் டாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த டாய் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு மாதிரியான ஒரு ஓல்டர் பிரதர், அண்ணன் மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா நேபாளில் இருக்காரு. இவரை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நேபாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, ஜென் இசட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி. அந்த ஜென் இசட் ப்ரொட்டஸ்ட்ல இவர் கலந்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரொட்டஸ்ட் 28 வயசுக்கு கீழே இருக்கவங்க மட்டும்தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்க. இவரோட வயசு 28க்கு மேலே, 1990ல பிறந்திருக்காரு அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இவர் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணாரே தவிர ப்ரொட்டஸ்ட்ல போய் இவரால் பங்கேற்க முடியல. இவர் பார்த்தோம் அப்படின்னா காத்மண்டுவோட மேயரா இருக்காரு. இவர் நேபாளில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்தியாவில் விஸ்வேஸ்வரையா டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. அங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கறது படிச்சிருக்காரு. எம்டெக் இங்க படிச்சிருக்காரு. இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேப்பரா இருந்திருக்காரு. ரேப்பர் அப்படின்னா அந்த ராப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹிப்ஹாப் மியூசிக், அந்த மாதிரி ராப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரேப்பரா இருந்திருக்காரு. இவருடைய ஆர்வம் அந்த பக்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ்லாம் எழுதுவாங்க இல்லையா, லிரிசிஸ்ட், அந்த வேலையில இருந்திருக்காரு. ஆக்சுவலா அதுலயே பார்த்தோம் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் எழுதுறது, இந்த ராப் மியூசிக், இதுலயே பார்த்தோம் அப்படின்னா நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கரப்ஷனுக்கு எதிராக பேசுறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையுமே அந்த மியூசிக் மூலமாகவும் லிரிக்ஸ் மூலமாவே பண்ணியிருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கரப்ஷன் சம்பந்தமா, இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது எல்லாரும் ஈக்குவலா இல்லாம ஒருத்தவங்க மட்டும் உயர்ந்த இடத்துல இருக்கிறது, இன்னொருத்தவங்க கீழே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இன்இக்வாலிட்டி, பணக்காரங்க இந்த இன்இக்வாலிட்டி, அதை பத்திலாம் இன்இக்வாலிட்டி சம்பந்தமாலாம் அவர் அந்த ஒரு ராப் மியூசிக்லையும் அந்த லிரிக்ஸ்லையும் கன்வே பண்ணியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 2022ல மேயருக்கான அந்த எலெக்ஷன்ஸ் வருது. பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்திருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே இவர் ஒரு தனியாளா, சுயேட்சையா, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் தோக்கடிச்சு அந்த மேயர் எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறாரு. 2022ல எவ்வளவு ஓட்ஸ்ல ஜெயிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 61,000 ஓட்ஸுக்கு மேல, 61,000 ஓட்ஸுக்கு மேல இவர் வாங்கிட்டு ஜெயிக்கிறாரு. ஸோ இவரை பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவருக்கு கரப்ஷன் அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கரப்ஷன்ஸ் பிடிக்காது. இந்த சிட்டியோட அந்த நகரத்தோட அந்த ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ தெருக்கள் அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணியிருக்காரு. ஸ்கூல்ஸுக்காக நிறையா பண்ணியிருந்திருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் இந்த டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, வரி கட்டாமல் இருக்கிறது. ஸோ அவங்க எல்லாரையுமே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லாரும் மேலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. முக்கியமா இவர் எப்ப நம்ம எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு வந்தார் அப்படின்னா, இப்ப நேபாள் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டை தாக்குனாங்க, பார்லிமெண்ட்டை தாக்குனாங்க, மினிஸ்டர்ஸோட வீட்டை போய் தாக்குனாங்க, மினிஸ்டர்ஸை தாக்குனாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரோ ஒரு முன்னாள் ஒரு பொலிட்டீஷியன் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வீட்லயே அவங்களை வச்சு கொளுத்திட்டாங்க. பொலிட்டீஷியன்ஸ் வீட்டுக்கு போயே பொலிட்டீஷியன்ஸ் அடிச்சாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்சி கலைஞ்சிருச்சு. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த ஷர்மா ஒலி அப்படிங்கிற அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. அடுத்த ஒரு பிரைம் மினிஸ்டரா யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க பேரா வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பலேந்திர ஷாவோட பேர் ரொம்ப ஸ்டார்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு வந்ததா ஞாபகம். இப்பதான் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு லேடியை பிரைம் மினிஸ்டரா போட்டிருக்காங்க, சுஷீலா கார்கி அப்படிங்கிறவங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுவும் இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் தான் இப்போதைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர். அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வர்றதுக்கான ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்த எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வச்சு எடுக்க போறாங்க வேற ஒரு பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த ஒரு இடைக்காலத்துக்கான ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இவங்க, சுஷீலா அப்படிங்கிற ஒருத்தவங்க. ஸோ ஆனா பலேந்திர ஷாவோட பேர் முதல்ல வந்துச்சு. அப்ப நிறைய பேர் அந்த சோசியல் மீடியாலாம் ஒரு பேரை டேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் நீங்க நேபாள லீட் பண்றதுக்கான டைம், நேபாள லீட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு கரப்ஷன் இல்லாத ஒன்று வேணும் அப்படின்னு நிறைய பேர் பலேந்திர ஷாவை தான் டேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், இவர் டைம் மேகசின், உங்களுக்கு தெரியும் வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒன்று டைம் மேகசின். ஸோ அந்த டைம் மேகசின்ல இந்த எமர்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எமர்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள், எமர்ஜிங் லீடர்ஸ். ஸோ அதுல இவர் வந்திருந்திருக்காரு. அதுவும் டாப் 100 எமர்ஜிங் லீடர்ஸ்ல இவர் வந்திருந்திருக்காரு. நியூயார்க் டைம்ஸ்லயும் இவர் வந்திருக்காரு. ஸோ ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு பொலிட்டீஷியன். இவர் இந்தியாவில் படிச்சிருக்காரு. இவர் ரேப் மியூசிக் பக்கம் போய் பொலிட்டீஷியன் ஆவார் அப்படிங்கிறத இங்கே நம்மள எத்தனை பேர் எதிர்பார்த்திருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இவர் தான் பலேந்திர ஷா.
ஸோ இவர் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேடி வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ பலேந்திர ஷா அப்படிங்கிறவர் வந்து நேபாளில் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஸோ அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ இவரை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.